தழைகள் என்று எண்ணி அவற்றை ஒதுக்காமல் அவற்றில் இருக்கும் நன்மைகளை அறிந்து அவற்றை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நாம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான நலமான காலை வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம சமையலில் உபயோகப்படுத்துகின்ற எவ்வளவோ பொருட்கள் மருத்துவ குணம் கொண்டிருக்கக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் கூட நம்மளுடைய உண்மையான மருத்துவ குணம் என்னன்னு தெரியாமல் பெரும்பாலும் அந்த பொருட்களை உண்ணுவது கிடையாது, ஒதுக்கி வைத்து விடுகிறோம். இன்றைக்கு நம்மளுடைய சமையல் முறை மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமையல் முறைகளிலும் கறிவேப்பிலை இல்லாத சமையலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கறிவேப்பிலை இன்றைக்கு உலகம் முழுவதும் சமையலுக்காக பணப்பயிராக பயிர் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு தாவரமாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் கருவேப்பிலையுடைய தோற்றம் எங்கே தெரியுமா? நம்ம ஊர் தான். கருவேப்பிலை அந்தமான் தீவுகளில் தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இன்றைக்கு உலகம் முழுவதும் பயிர் செய்யப்பட்டு வணிக ரீதியாக உணவு ரீதியாக சைவமோ அசைவமோ, சைவம் அசைவம் இரண்டுமே இல்லாதல் வீகன் சொல்லக்கூடிய உணவு முறையாக இருந்தாலும் கூட கருவேப்பிலை அதில் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு பெரும்பாலும் குழந்தைகள் பெரியவர்கள் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், கருவேப்பிலை நம்ம உணவில் இருக்குன்னா எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு உணவை மட்டும் சாப்பிட்றோம். ஆனால் கருவேப்பிலையுடைய மருத்துவ குணங்கள் தெரியுமா நமக்கு? முதலாவது ஈரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பித்தப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கணையம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா கருவேப்பிலை தான். பொதுவாக இன்றைக்கு பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்களை குறைப்பதற்கு, ஈரலில் ஏற்படுகின்ற கொழுப்பு சேர்ந்த திசுக்களுடைய அளவுக்கு அதிகமான விகிதத்தை குறைப்பதற்கு, கணையத்தில் ஏற்படுகின்ற பாங்க்ரியாடைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய கணையத்தில் ஏற்படுகின்ற அழற்சியை குறைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கருவேப்பிலையை தான் நம்ம சொல்லணும். அந்த கருவேப்பிலையை டெய்லி ஒரு 10 கருவேப்பிலை எடுத்து வாயில் போட்டு மென்று சாப்பிடுங்க. உங்கள் உடம்புல ஒரு 30 நாள் இதை பண்ணுங்கள். உங்களுடைய செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகள், வயிறு உப்பசத்தால் ஏற்படுகின்ற கோளாறுகள், குடல் அடைப்பினால் ஏற்படுகின்ற அந்த வயிறு உப்பசம் சம்பந்தப்பட்ட, மூலம் சம்பந்தப்பட்ட, மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் படிப்படியாக குறைந்து உடல் மிகப்பெரிய அளவில் முன்னேறுவதை நாம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடிய, செரிமானம் சம்பந்தப்பட்ட, செரிமானம் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலில் முழுமையாக சேருவதற்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கருவேப்பிலை தான் நம்ம சொல்லணும். இன்று நேற்று அல்ல, தொன்று தொட்டு நிறைய இதிகாசங்களில், நிறைய புராணங்களில், நிறைய சங்ககால இலக்கியங்களில் கூட கருவேப்பிலை உணவாக எவ்வாறு பயன்படுத்தப்பட்டு வந்ததை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த கருவேப்பிலையுடைய மருத்துவ குணங்களில் இன்னொரு மிக முக்கியமான மருத்துவ குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய சக்தி கருவேப்பிலைக்கு உண்டு. இன்றைக்கு நம்ம நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறத பார்க்குறோம். தூக்கம் இல்லை அப்படிங்கிறதுக்காகவே தூக்கத்திற்கான மாத்திரைகளை உட்கொள்ளக்கூடிய நிறைய பேர் இருக்கிறத கூட நம்ம பார்க்குறோம். தூக்க மாத்திரையை சாப்பிட்டு கூட தூக்கம் வராமல் அவதிப்படுகின்ற நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் எவ்வாறு தூக்கத்தை இயற்கையாக கொண்டு வருவது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்தில் ரொம்ப அழகாக விரிவாக செய்யப்பட்டது. அந்த ஆராய்ச்சியுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தூக்க மாத்திரைகளை உட்கொள்ளும் போது ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை குறைத்து, இயற்கையான காரணிகளிலிருந்து அந்த மூலக்கூறுகளை பிரித்து, இப்போ இருக்கக்கூடிய தூக்க மாத்திரைக்கு பதிலாக பக்க விளைவு ஏற்படுத்தாத நல்ல தூக்க மாத்திரைகளை உருவாக்க முடியுமா அப்படிங்கிறது தான் ஒரு ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியில் சீனாவிலிருந்து சென்ற ஒரு வல்லுநர் என்ன பண்ணார்னா, சீனாவில் பொதுவாக கருவேப்பிலை டீ அப்படிங்கிறது குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண உணவு. பொதுவாக பார்த்திங்கன்னா ஜாங்ஷாங்னு இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எப்படி டீ ஷாப்பில் டீ விற்கிறோமோ அந்த மாதிரி அந்த ஊரில் இருக்க எல்லா ஹோட்டல்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கருவேப்பிலை போட்டு கொதிக்க வச்ச ஒரு டீயை தான் கொடுப்பாங்க. அவர் அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணார்னா, அந்த கருவேப்பிலையில் என்ன இருக்குன்ற மூலக்கூறுகளை அவர் ஆராய்ச்சி மேற்கொள்ளும் போது மன அழுத்தத்தை, இறுக்கத்தை குறைக்கக்கூடிய சில மூலக்கூறுகள் இருக்கிறத கண்டுபிடிச்சார். ஏன்னா உலகத்திலேயே குளிர் அதிகமான பகுதிகளில் தான் தற்கொலை எண்ணங்களும் மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட காரணிகளும் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி நிறைய மருத்துவ அறிக்கைகள் இருக்குது.
உதாரணத்துக்கு சொன்னோன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சியாட்டல் அப்படிங்கிற இடம் தான் உலகத்திலேயே அதிகமான தற்கொலை நடக்கக்கூடிய ஒரு ஊர்னு பேர் அதுக்கு. அந்த காரணம் என்னென்னா, அது வருடத்துடைய 365 நாட்களுமே அதிகமான குளிர் இருக்கக்கூடிய ஒரு பூமி. அப்போ இந்த ஊரும் பனி இருக்கக்கூடிய பூமி, குளிர் இருக்கக்கூடிய பூமி இருந்தாலும் ஏன் பிரச்சனை ஏற்படவில்லை அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய சில மூலக்கூறுகள் அதற்கு காரணமாக இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. அதன் பிறகு அந்த மூலக்கூறுகளை பிரித்தெடுத்து அதை ஒரு எலிகளுக்கும் மற்ற பிராணிகளுக்கும் மருந்தாக கொடுக்கும்போது அவற்றுடைய தூங்குகின்ற திறனில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டதை கண்டுபிடிச்சி இன்றைக்கு அதிலிருந்து மருந்துகள் தயாரிக்கக்கூடிய லெவலுக்கு அந்த ஆராய்ச்சி அடுத்த லெவலுக்கு போயிருக்கு. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, 5000 வருடங்களுக்கு முன்பே பார்த்திங்கன்னா தூக்கமின்மை, மன அமைதியின்மையின் பிரச்சனை ஏற்படும் போது அதற்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான மருந்துகளில் கருவேப்பிலை இருந்ததை பார்க்க முடிகிறது. கருவேப்பிலையை நன்றாக அரைத்து எடுக்கக்கூடிய ஒரு சூரணத்தை இரவு படுக்கும்போது ஒரு அரை தேக்கரண்டி எடுத்து பால் அல்லது வெந்நீரில் கலந்து ஒரு 3 மாத காலம் சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் தூங்குகின்ற நேரமும் தூக்கத்துடைய அழுத்தமும் ஆழ்ந்த தூக்கம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தூக்கத்தில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி தூக்கம் நன்றாக வர ஆரம்பிக்கும் போது தூக்கத்திற்காக நாம் உட்கொள்ளக்கூடிய மருந்துகளுடைய தேவையை குறைத்து படிப்படியாக நாம் நன்றாக தூங்குவதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு அனீமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதம் இனத்தவரையும் சவாலாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்கிறோம். நன்கு முன்னேறிய நாடு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அமெரிக்காவில் கூட பார்த்திங்கன்னா இரத்த சோகை இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இந்தியாவில் கூட பார்த்திங்கன்னா கருவுற்று இருக்கக்கூடிய பெண்களில் குறைந்தது 115 பேராவது அதிகமான இரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டு அதனாலே பிறக்கின்ற குழந்தைகளுக்கு அதிக பாதிப்போடு பிறக்கின்ற குழந்தைகளாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். என்னதான் அரசாங்கம் நிறைய இரத்த சோகையை குறைப்பதற்கான மருந்துகள், மாத்திரைகள், விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலும் கூட அவையெல்லாம் 100ல் ஒரு 10% மேலே நமக்கு அதிகமாக உதவி செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் இல்லாமல் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இயற்கையான முறையில் இரத்த சோகையை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தான் சொல்லணும். ஒரு 10 கருவேப்பிலையை எடுத்து வாயில் போட்டு மென்று சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடிங்க. காலையில் ஒரு வேளை மட்டும் இதை செய்யுங்க. இதை செய்யும்போது உங்களுடைய ஜீரண மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதிகமாக கோபப்படுகின்ற பிரச்சனை, தேவையில்லாத மன அழுத்தத்திற்கு உள்ளாகின்ற பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து குணமாகிறத நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, கருவேப்பிலை இனிமேல் நம்ம உணவில் வரும்போது தூக்கி தூர வைத்து நாம் சாப்பிடக்கூடாது. கருவேப்பிலையும் சேர்த்து உணவாக நாம் சாப்பிட வேண்டும். தினம் ஒரு 10 கருவேப்பிலை அப்படிங்கிறத எடுத்து காலை வெறும் வயிற்றில் அதை மென்று சாப்பிட்டு வரக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் வைத்து கொண்டோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியத்துடனும் இளமையுடனும் வாழ முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய அரசியல் சாசனத்தினுடைய 377வது பிரிவு தொடர்ந்து சர்ச்சைக்குரிய ஒரு பிரிவு. இந்த பிரிவை ஒட்டி நிறைய விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது என்ன சொல்கிறது? நம்முடைய இந்திய தண்டனை சட்டத்தினுடைய அந்த பிரிவு என்பது ஓரினச் சேர்க்கையை, ஒருபால் சேர்க்கையை கடுமையாக தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக கருதுகிறது. ஓரினச் சேர்க்கையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையுடன் அபராதமோ அல்லது ஆயுள் தண்டனையோ விதிக்க முடியும் என்பதுதான் அந்த தண்டனை பிரிவு. இந்த தண்டனை பிரிவு என்பது தனிமனித உரிமைகளுக்கு எதிரானது என்கிற ஒரு குரல் என்பது தொடர்ந்து ஒலித்து வருகிறது. மேற்கு நாடுகள் பல இந்த ஓரினச் சேர்க்கையை இன்றைக்கு சட்ட ரீதியாக அங்கீகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்தியாவில் அது ஒரு கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாக இப்போது பார்க்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இது தொடர்பாக இந்த சட்டப்பிரிவை 370வது பிரிவை நீக்க வேண்டும் என்று ஒரு தன்னார்வ தொண்டு அமைப்பு தொடர்ந்த ஒரு வழக்கில் 2009ஆம் ஆண்டு டெல்லி உயர்நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியது. அந்த தண்டனை பிரிவை செல்லாது என்று அறிவித்தது. இது ஒரு குற்றமாக கருத முடியாது, அப்படி குற்றமாக கருதுவது தனிமனித உரிமைகளுக்கு எதிரானது என்பதை டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. இதனால் இதை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த 377வது பிரிவு செல்லும், அது தண்டனைக்குரிய குற்றம்தான் என்று உறுதிப்படுத்தியது. அதை எதிர்த்து தொடரப்பட்ட மனுவும் கூட தள்ளுபடி செய்யப்பட்டது.
இந்த நிலையில் தான் மீண்டும் அதற்கு எதிராக இந்த சட்டப்பிரிவில் திருத்தங்கள் கோரி தாக்கல் செய்யப்பட்ட ஒரு மனுவின் மீது உச்சநீதிமன்றம் இப்பொழுது அதை ஒரு அரசியல் சாசன பெஞ்சிற்கு அதை மாற்றியிருக்கிறது. இந்த அரசியல் சாசன அமர்விற்கு அதை மாற்றியதன் மூலமாக அந்த உரிய சட்ட திருத்தத்தை செய்வது தொடர்பான கோரிக்கை என்பது இப்பொழுது அந்த அரசியல் சாசன பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது ஒரு அரசியல் சட்டத்திலேயே நம்முடைய இந்திய தண்டனை குற்றவியல் சட்டத்திலேயே திருத்தங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த இடத்தில் தான் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், எந்த அடிப்படையில் இந்த விஷயங்களை ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக மாற்றுகிறார்கள் என்பதுதான். பொதுவாக பாலியல் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இயற்கைக்கு புறம்பானது என்கிற விஷயம் என்பது பல சமயங்களில் மதம் சார்ந்த அல்லது மரபான ஒழுக்கவியல் சார்ந்த பார்வைகளின் அடிப்படையில் கட்டப்படுகிறது. முக்கியமாக கிறிஸ்துவத்தினுடைய ஒழுக்கவியல் பார்வை சார்ந்தும் கூட இந்த விஷயங்களை பல தண்டனை சட்டங்களாக ஒரு காலத்தில் தண்டனைக்குரிய குற்றமாக பிரிட்டிஷார் உருவாக்கியிருந்தார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். ஆனால் பல்வேறு விதமான கலாச்சார நம்பிக்கைகளை கொண்ட ஒரு நாட்டில் பல்வேறு விதமான ஒரு பாலியல் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருந்திருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இப்படி ஒற்றைப்படைத்தன்மையான ஒரு சட்டத்தை ஏற்படுத்துவது என்பது அது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நீங்கள் பாலியல் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இருபால் உறவு என்பதுதான் இயற்கையானது என்பது அதுவுமே ஒரு கற்பிதம்தான். ஏனென்று கேட்டால் இந்த ஒருபால் உறவு என்பதும் கூட அது ஒரு மனோவிகாரம் என்று காலம் காலமாக சொல்லப்பட்டு வந்ததை நம்முடைய நவீன மருத்துவவியல் ஏற்கவில்லை. மாறாக ஆண்தன்மை கொண்டவர்கள் பெண்தன்மை கொண்டவர்கள் தன்னுடைய இயல்பில் அவர்கள் உடலில் ஆணாக இருந்தால் கூட தம்மளவில் அவர்கள் பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள், உடலில் பெண்ணாக இருந்தால் கூட தம்மளவில் ஆணாக இருக்கக்கூடியவர்கள், அந்த ஜீன்களில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் அல்லது மாறுதல்களின் காரணமாக அவருடைய பாலியல் சார்ந்த உணர்வுகளில் ஏற்படக்கூடிய அந்த மாறுதல்களின் காரணமாக தங்கள் இணைகளை அவர்கள் ஒருபால் உறவுக்குள்ளேயே தேட முயற்சிப்பது என்பது அது இயற்கையினுடைய குழப்பங்களில் அல்லது இயற்கையினுடைய ஒரு விளைவுகளில் ஒன்றாகத்தான் நவீன மருத்துவம் என்பது கருதுகிறது. இந்த சூழ்நிலையில் தனி மனிதர்களுடைய தேர்வுகளின் மீது அரசு தலையிடுவது என்பது அது ஒரு விதத்தில் ஒரு அடிப்படையான உரிமைகளுக்கு எதிரானது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால் இதன் காரணமாக ஒரு சமூகத்தில் பிற மனிதர்களுக்கு தீங்கிழைக்கப்படுகிறது, வன்முறை இழைக்கப்படுகிறது, அல்லது ஒரு சமூக ரீதியான ஒரு மிகப்பெரிய மோசமான விளைவுகள் ஏற்படுகின்றன என்று நாம் கருத முடியுமா? அப்படி பார்த்தால் நீங்கள் இருபால் உறவிற்குள்ளேயே எத்தனையோ விதமான வன்முறைகள் நடக்கின்றன. குடும்ப வன்முறையிலிருந்து தொடங்கி நீங்கள் மேரிட்டல் ரேப் என்று சொல்லக்கூடிய ஆண் பெண் அதாவது கணவன் மனைவிகளுக்கிடையே இருக்கக்கூடிய பாலியல் ரீதியான வன்முறைகளிலிருந்து பல விஷயங்களை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற போது இருபால் உறவு தான் அது ஒரு சிறந்த உறவு அல்லது இயற்கையானது என்பது போன்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி இதை இவ்வளவு கடுமையான ஒரு தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக மாற்ற வேண்டுமா என்பது மிக ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி. ஏனென்று கேட்டால் அதன் காரணமாக மற்ற மனிதர்களுக்கு என்ன தீங்கு விளையப் போகிறது, மற்ற மனிதர்களுக்கு என்ன அதனால் துன்பம் விளைகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுவாக அனைத்து மனிதர்களுக்குமான அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பது தான் ஒரு அரசியல் சட்டத்தினுடைய ஒரு நாகரிக சமூகத்தினுடைய ஒரு கடப்பாடாக இருக்க முடியும். ஆனால் பல சமயங்களில் நாம் சட்டங்களுக்கும் ஒழுக்கவியலுக்கும் தனிமனித உரிமைகளுக்கும் ஒழுக்கவியலுக்கும் இடையே உள்ள விஷயங்களை நாம் குழப்பி விடுகிறோம். குழப்பி விடுவது மட்டுமல்ல, நாம் முன்னுக்கு பின் முரணான முடிவுகளை அந்த விஷயத்தில் எடுக்கிறோம் என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது நீங்கள் ஒரு புறம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு பொதுவான சட்டங்கள் வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்னொரு புறம் நம்முடைய மரபான ஒழுக்கவியல் சார்ந்த பார்வைகளின் அடிப்படையில் சட்டங்கள் இயற்றப்படுவதையும் நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது பொதுவாக இந்தியா போன்ற நாடுகளில் இன்றைக்கு இயற்றப்படக்கூடிய சட்டங்கள் எதுவும் ஐநா சபையினுடைய பிரகடனத்தில் வலியுறுத்தப்படுகிற ஒரு நெறிமுறைகளுக்கு ஏற்பத்தான் நவீன சட்டங்கள் அமைய முடியும். அப்போதுதான் நாம் ஒரு நாகரிக சமூகத்தை நோக்கி நாம் முன்னேறி செல்ல முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி பார்க்கிற போது இந்த அரசியல் சாசன பெஞ்சிற்கு இந்த வழக்கு மாற்றப்படுவது மட்டுமல்ல, ஓரினச் சேர்க்கைக்கு எதிரான இந்த 377வது பிரிவு நீக்கப்பட வேண்டும். அது அடிப்படையில் தனிமனித உரிமைக்கும் தனிமனித கௌரவத்திற்கும் மாண்புகளுக்கும் எதிரானது இந்த சட்டப்பிரிவு என்பதை இங்கே அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்த வல்லுநர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நாம் வீடியோலேயே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி.
வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் அமெரிக்க வாழ் தமிழர் எழுத்தாளர் சகாநாதன். ஒரு எழுத்தாளரா, அமெரிக்க வாழ் தமிழரா கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் அமெரிக்காவிலே இருந்திருக்காங்க. பல நிலைகளில் தமிழ் சார்ந்த விஷயங்களை தங்களை ஈடுபடுத்திட்டு இருக்காரு. அவருடைய அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். அமெரிக்க வாழ் தமிழரா, ஒரு படைப்பாளியா எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல நாங்கள் வரவேற்கிறோம் சார். நன்றி மேடம். ஒரு படைப்பாளி அப்படின்னு சொல்லும்போது நம்ம நாடை விட்டு வெளியில் போகும்போது தான் நம்ம மொழி மேலே ஒரு பற்று இன்னும் அதிகமாகுதுன்னு சொல்கிறத பார்க்குறோம். ஸோ நம்ம பணி நிமித்தமாக நம்மளோட தொழில் வேறு ஒரு தளத்தில் இருந்தாலும் இந்த மொழி ஆர்வம் காரணமாகவும் இலக்கிய ஈடுபாடுகள் காரணமாகவும் இதுக்குள்ளே பயணிக்கிற நிறைய பேரை நாங்கள் சந்திச்சிட்ருக்கோம். அது நம்ம இங்கே இந்தியாவை விட்டு ஒரு புலம்பெயர்ந்து போகும்போது தான் அந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் கிடைக்குதோன்னு தெரியல. நீங்கள் ஒரு MBA பட்டதாரியும் கூட, ஒரு போயிங் ஒரு விமான உற்பத்தி நிறுவனத்தில் நீங்கள் பணிபுரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கிட்டத்தட்ட 11 புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்கீங்க. நம்மளை மோட்டிவேஷன் சார்ந்த பல தகவல்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தமிழ் இலக்கியம் நம்மளுடைய கலாச்சாரத்தை கொண்டு போக முடியுமோ அதிலெல்லாம் ஈடுபடுத்தணும் அப்படின்னு உங்களோட பயணத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த அனுபவங்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம பேசணும். முதல்ல ஒரு அமெரிக்க வாழ் தமிழரா, அமெரிக்க வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கு? அது தமிழோட இணைஞ்சு பயணிக்கிறோம் அப்படின்னும் போது எவ்வளோ தூரம் அது சுலபமாக இருக்குது? ஆக்சுவலாக ஒரு 14 இயர்ஸ் முன்னாடி தான் வந்து அது வரைக்கும் முழுக்க ஒரு சென்னை வாழ்க்கை தான். ஸோ அமெரிக்கா போன உடனே வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஆக்சுவலாக வந்து டெக்னாலஜி வைஸ் வந்து அவர்கள் வந்து மேல்மையாக ஆல்ரெடி வந்துட்டாங்க. 100 இயர்ஸ் முன்னாடியே நியூயார்க் நகரம்ன்ற ஒரு நகரத்தை கட்டி முடிச்சிட்டாங்க. அதாவது 100 மாடியெலாம் வந்து நம்ம யாருமே யோசிக்காத காலம் அது. அதனால் டெக்னாலஜி வைஸ் அவங்க அதாவது அவுட்டர் இன்ஜினியரிங் சொல்லிக்கலாம். இன்னர் இன்ஜினியரிங், இந்த மனம் சார்ந்தமாக உணர்வு சார்ந்தமான விஷயமாகட்டும், இதெல்லாம் பார்த்தோன்னா வந்து நம்ம நாடு தான் வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்கள் நம்மளுடைய ரிஷிகளும் முனிகளும் நம்மளுடைய மாஸ்டர்களும் வந்து அவங்களுடைய முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்து பண்ண விஷயங்கள்லாம் வந்து புரிய வந்தது. அங்கே போய் ஒரு 6 மாதத்துலேயே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அது மட்டும் பத்தாது ஒரு மனித வாழ்க்கைக்கு. ஒரு மனிதன் வாழணுன்னா ஒரு மணியாக வந்து ஒரு வெறும் டெக்னாலஜிலேயே வச்சு வாழ முடியாது. உள்ளுணர்வில் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து ஒரு பெரிய பலன் எதுவும் கிடைக்காது. ஃபார் உதாரணத்துக்கு என்ன சொன்னால், டூ மச் டெக்னாலஜி என்ன ஆகும்னா வந்து டிப்ரெஷனில் கொண்டு வந்து விட்டுரும். அப்போது நம்ம உள்ளுணர்வு அதை சரி பண்ணி வச்சுருந்தோம்னா வந்து அதையும் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம், இந்த வாழ்க்கையும் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ ஆகையால் வெளி உலக வாழ்க்கைக்கு அங்கேனாலும் உள்ளுலக வாழ்க்கைக்கு நம்மளுடைய கலாச்சாரம், எஸ்பெஷலி நம்ம தமிழ், நம்மளோட திருமறைகள், அதோட அந்த விஷயங்களை ஒரு மனிதன் கண்டிப்பாக உள்வாங்கணுன்றதை உணர்ந்தது வந்து அந்த காலத்தில் தான். அப்போது அதிலிருந்து மேலே மேலே நம்ம மொழி மேலே, அதுவும் இந்த செம்மொழியான தமிழ் மொழி வந்து அவ்வளோ நல்ல விஷயமா இருக்குதுன்னு மேலே போக போக அந்த திருமறைகளெல்லாம் அதுக்கப்புறம் தான் நானே பார்க்க இந்த திருமந்திரம் ஆகட்டும், இல்லை எந்த வகையான திருமறைகள் ஆகட்டும், அது வந்து வாழ்க்கை, தினசரி வாழ்க்கைக்கு எப்படி ஒரு மனிதன் வாழணுன்றதை வந்து சொல்லிக் கொடுக்குறது வந்து பார்த்தோன்னா நம்ம திருமறைகள் தான். இப்படி ஒரு ஒரு புது வாழ்க்கையை வந்து அங்கே தெரிஞ்சது வந்து இந்த மாதிரி ஒரு வேறு உலகத்துக்கு நம்ம பெயர்ந்து போனதுனால தான். நீங்கள் ஆரம்பித்து சொன்னீங்க, அதே தான், அது உண்மை தான் 100க்கு 100. இங்கேருந்து புலம்பெயர்ந்து அங்கே போய் வாழும்போது தான் தெரியுது நம்மளுடைய கலாச்சாரத்தோட ஒவ்வொரு விஷயமும் வந்து அதில் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும், அதோட பின்னணி இருக்கும். அந்த பின்னணி பார்த்தோன்னா நம்ம மனித வாழ்க்கையோட மேம்பாட்டுக்கு தான் இருக்கும். பார்த்தோன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நமக்கு ஃபங்க்ஷன் நடக்கும். இங்கே பார்த்தோன்னா அந்த ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா அதுக்கு ஒரு பின்னணி வச்சுருக்காங்க. இதேமாதிரி ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு தமிழ் பரம்பரை அந்த கலாச்சாரத்தில் வர்ற வந்து ரொம்ப ஒரு ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அது இப்போது நீங்கள் ஒரு பணி நிமித்தமாக போயிருந்திருக்கலாம். கண்டிப்பாக அதுதான் எல்லாருக்குமே பொருள் ஈட்டுதல் தான் முதல்ல நம்ம நினைக்கிறோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா எந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு படைப்பாளி ஆகணும், இந்த மாதிரியான புத்தகங்கள் எழுதணும், இலக்கியங்கள் இன்றைக்கி என்னென்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு பப்ளிஷர்ஸோட லிஸ்ட்டில் வந்து உங்களுடைய பெயரும் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த இலக்கிய ஆர்வம் அப்படிங்கிறது எப்படி ஏற்பட்டுச்சு? உங்களோட முதல் படைப்போட பயணம் சொல்லுங்கள். முதல் படைப்பு வந்து 15 வருடம் முன்னாடி நான் வந்து ப்ரைவேட் ஜாப்னு ஒரு பத்திரிகை இங்கே சென்னையில், அதாவது வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குற ஒரு பத்திரிகை. அதில் வந்து அவர் வந்து அந்த எடிட்டர் வந்து உனக்கு அரை பேஜ் நான் தரேன், உனக்கு எழுதுகிற ஆர்வம் இருக்குன்னு கொடுத்தாரு. அப்படி அரை பேஜாக எழுதுவேன். அதாவது டோன்ட் லூஸ் யுவர் ஹோப், நட்புனா என்ன, நான் ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படி சண்டை போகிறதா, ஃப்ரெண்ட்ஷிப்னா வந்து எதையும் எதிர்பார்க்காதது, அதே மாதிரி நம்பிக்கையை ஏன் இழக்கக்கூடாது, நம்பிக்கை இழந்தனா என்ன மாதிரி பிரச்சனை வரும், இதே மாதிரி எழுத வந்து ஒரு சம்பவமும் நடந்துருச்சு. டோன்ட் லூஸ் யுவர் ஹோப்னு ஒரு ஆர்டிக்கல் இருந்தால் ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தையே இழந்துட்டாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில்.
தற்கொலை பண்ணிக்கணுன்ட்டு சென்னை வந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு அவங்க தற்கொலை உணர்வை வந்து அவங்க நிறுத்தியிருக்காங்க. அவங்க வந்து அப்போ நான் எஸ்ஆர்எம்மில் பணி செஞ்சுக்கிட்டு இருந்தேன், எஸ்ஆர்எம்மோட ஐடி டிவிஷனில். அப்போ வந்து அவங்க வந்து சந்திச்சு, அண்ணா எனக்கு வருத்தமாக இருக்குண்ணா, இதை மிஸ் பண்ணிட்டேனே என் வாழ்க்கைன்னு சொல்லி, இதுக்கு மேலே நான் வாழணும்னு சொல்லிட்டு போனாங்க. இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அதை தவிர எழுத்துலகத்தில் வந்து லேனா தமிழ்வாணன் சார் தான் வந்து மணிமேகலையோட எழுத்தாளர்களோட தலைவரும். அவர் சொன்னார், நீ ஏன் வந்து இது புத்தகமாக போடக்கூடாதுன்ட்டு. நான் ஏன் போடணும்னு சொன்னேன். இப்படி ஒரு ஆர்குமெண்ட் போடும்போது, இல்லை ஒரு எழுத்தாளராக நீ வந்து உருவெடுக்கிறதுக்கு உனக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது, நீ எழுத்தாளராக இருந்தன்னா நீ சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து பதிவு செய்யப்படும் முறையான்னு சொல்லி எழுத வச்சுது. ஸோ முதல் இது வந்து 12 வருடம் முன்னாடி ஆரம்பித்தது. பிரச்சனைகள் ஜெயிப்பதற்கே தலைப்பில் வந்து பண்ணது. அதை வெளியிட்டு ஒரு நல்ல ஒரு அடித்தளம் எனக்கு கொடுத்தாங்க எல்லாருமே, சுற்றி உள்ளவங்க அத்தனை பேருமே. உங்களோட படைப்புகள் வந்து பொதுவாக எது சார்ந்திருக்குமே? இப்போ நீங்கள் இப்போ சொல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ஒரு மனிதனை ஊக்கப்படுத்துகிற மாதிரியான, தன்னம்பிக்கையை ஊட்டுற மாதிரியான ஒரு கருத்துக்கள் சொன்ன விஷயமாக தான் உங்களோட துவக்கம் இருக்குது. அப்படின்னும் போது என்ன மாதிரியான ஒரு கருத்துக்கள் எல்லாம் புத்தக வடிவில் நீங்கள் கொண்டு போய் சேர்க்குற பணியை தொடங்குனீங்க? கண்டிப்பாக மேடம். முதல் கருத்துக்கள் வந்து நம்பிக்கை. மனிதன் வந்து தன்னம்பிக்கையை இழந்துட்டான்னா எல்லாத்தையுமே இழக்கிற காலம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சோகமான ஒரு விஷயம், அதாவது ஒரு கணவன் மனைவி தகராறோ, இல்லை ஒரு அலுவலகத்தில் பாஸ் ஏதோ திட்டாங்களோ, இல்லை நண்பர்களுக்குள்ள ஒரு சண்டையோ, இது எது நடந்தாலும் ஒரு நிமிஷம் ஐயோ இவங்க திட்டாங்களே, கணவர் திட்டாங்களேன்ட்டு மனைவி நினச்சேன்னா, அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளேயோ இல்லை 1 மணி நேரத்துக்குள்ளேயோ ஒரு எண்ணம், அந்த திட்டாங்கன்னு எண்ணங்கள் சேர்ந்து 2 எண்ணம், 3 எண்ணம், 4 எண்ணம், நூற்றுக்கணக்கான எண்ணங்கள் ஒரு சங்கிலி தொடர் போல ஒரு மனிதனுக்கு வந்துடும். இதுதான் ப்ராக்டிக்கலாக எல்லா மனமும் இயங்குகிற விதம். அப்போது அந்த செயின் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது சில நேரம் பார்த்தோன்னா சில மணி நேரம், அல்ல சில நாட்கள், சில வாரங்கள், சில மாதங்கள், சில டைம் வருடங்கள் கூட போகும். அப்போது அவ்வளோ நேரமும் அதே கவலை பண்ணி அதையே யோசிச்சு நேரமும் தன்னுடைய சக்தியும் விரயமாகி அதில் வந்து மனநிலையில் ஒரு டிப்ரெஷனுக்கு கொண்டு போய் விட்ருவாங்க. அது டிப்ரெஷனில் போனுச்சுன்னா எல்லாமே வந்து பெரிய விளைவுகள் ஆகிடும். ஸோ இந்த ஒரு பேஸ் தான் வந்து எனக்கு கிடச்சிது. அப்போது மனசுன்றது வந்து நம்ம வந்து ஒரு கருவி மாதிரி யூஸ் பண்ணோம், ஒரு வேலைக்காரன் மாதிரி யூஸ் பண்ண தவிர அதை எஜமான விடக்கூடாது. மனம் வந்து ஒரு நல்ல வேலைக்காரன், மோசமான எஜமான். ஸோ இந்த ஒரு கருத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா வந்து வாழ்க்கையில் நல்லா இருக்குன்ட்டு சொல்ல ஆரம்பித்தது தான் ஆரம்பத்தில் இருந்து. அப்புறம் போக போக மேலும் மேலும் வர என்ன ஆச்சுன்னா, இது அப்படியே நம்ம சொன்னாலும் ஒரு சினிமா படம் பார்க்குற மாதிரி ஆகிடுது. இவர் சொல்கிறாருன்ட்டு சிறுன்னு ஏறும். அப்புறம் அடுத்து ஒரு 5 நிமிஷத்துலையோ 10 நிமிஷத்துலையோ இல்லை ஒரு 5 மணி நேரத்துலையோ ஏதாவது ஒன்றா திருப்பியும் வந்து அவங்க வந்து பழையபடி ஆயிடுறாங்க. அப்போ இது நிலையாக எப்படி இதை நிலைநிறுத்துறது? அப்போது அதுக்கு வந்து யோகாசனம், தியானம், நல்ல உணவு பழக்கம்லாம் இருந்ததுன்னா, அதை வந்து எப்படின்னா வந்து நம்மளுடைய இன்பம் துன்பம் இப்படி மேலே கீழே போயிட்டு இருந்தாலும் நான் இப்படி நிலையாக நிற்பேன்ற ஒரு நிலை இருக்குன்றது வந்து புரிஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு 5-6 புத்தகங்கள் தாண்டி வந்து இது வரைக்கும் 11 புத்தகம் எழுதியிருக்கேன் மேடம். 6வது புத்தகத்துலேருந்து எல்லாமே கொஞ்சம் இதை மாதிரி நம்ம உள்ளுணர்வை ஸ்ட்ராங் பண்ணணும். அப்போது உள்ள தெளிவாக இருந்ததுன்னா வெளியில் தெளிவாக இருக்கும். சந்தோஷன்றது நமக்குள்ளே முதல்ல உருவாகணும். நமக்குள்ளே உருவாச்சுன்னா வந்து வெளியில் உள்ள நடக்கிற விஷயங்களெல்லாம் நம்ம சந்தோஷத்தை வந்து நம்ம சந்தோஷமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, அந்த டைமில் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது உங்களை சீண்டி பார்த்தா கூட பரவாயில்ல. அதே நீங்கள் கோபமாகவோ ஒரு இரிட்டேஷனாக இருந்தீங்கன்னா உங்களை யாராவது சீண்டி பார்த்தா எப்படினாலும் நம்ம வந்து அவங்கள திருப்பி ஒரு ரியாக்ட் பண்ணுவோம், திருப்பி திட்டுவோம். இதுதான் வந்து உள்ளுணர்வோட நிலையை சமப்படுத்தணுன்றது மேடம். ஓகே. ஸோ இப்போது இந்த சமன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சைக்காலஜிஸ்ட் இந்த கவுன்சிலிங்லாம் சொல்லும்போது இந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்கிறத பார்க்கணும். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். மற்ற விஷயங்கள்லாம் வெளியில் கொண்டு வர்றதுக்கு உள்ளுணர்வை பற்றி நிறைய பேர் பேசுகிறத நம்ம கேட்குறோம். இப்போது வெளிநாடு வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குது? இப்போது அங்கே எல்லாமே ஒரு மெக்கானிக்கல் மிஷின் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து சரியான முறையில் இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வர்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கிற ஒரு சமூகத்தில் நம்ம இருக்கும்போது இந்த ஒருநிலைப்படுத்துறது அப்படிங்கிறது எப்படி நம்ம செய்ய முடியும்? நல்ல கேள்வி. அதாவது நான் வந்து 13 வருடம் முன்னாடி நான் அமெரிக்கா போகும்போது யோகா பற்றி, மெடிடேஷன் பற்றியோ வந்து யாரும் வந்து பேசினா வந்து அதை கண்டு கூட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து ஒன்றும் புரியல, என்ன சொல்லுவாங்க, இது என்ன இருக்குது, எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குதுன்னு நினைப்பாங்க. இப்போது சமீபமாக ஒரு 3-4 வருடமாக இது அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. அதாவது நிறையா ஒரு டூ மச் எக்ஸ்போஷர் டு த டெக்னாலஜி கூட ஒரு டிப்ரெஷனை கொண்டு வந்து விட்டுருது. அப்போது இது மேலே எனக்கு சந்தோஷமே கிடைக்கலையே. அவங்க எல்லா எக்ஸ்ட்ரீமும் போயிட்டு அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை எதை தேடினாங்க, எல்லாம் பண்ணுறது சந்தோஷத்துக்கு தான், எதை தேடினாங்களோ அதுவே கிடைக்கல. அப்போது வந்து இப்போ பார்த்தோன்னா மாறி எல்லாரும் இதுக்கு நான் என்ன ஒருநிலைப்படுத்தணும்,
நான் யோகா பண்ணணும், நான் தியானம் பண்ணணுன்ட்டு நம்மளை விட அவங்க தான் இப்போ நிறைய வந்து முன்னேறி அதை மாதிரி கற்றுக்கணுன்ட்டு அங்கேருந்து ஆயிரக்கணக்கான பேர் நம்ம நாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவில் சவுத் இந்தியாவிலேருந்து வடநாடு வரையும் வந்து யோகா கற்றுக்கிறதுக்காகவே அவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க. நம்மளோட உணவு பழக்கத்தை தெரிஞ்சுக்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒருநிலைப்படுத்தணுன்றது வந்து கண்டிப்பாக முக்கியன்றது வந்து இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லை வந்து இப்போ என் கீழே 400 பேர் பணி செய்கிறாங்க. 400 பேரில் பார்த்தோம்னா நான் சிரிச்சுக்கிட்டே தான் ஹேண்டில் பண்ணுவேன். ஏன் உன்னோட சீக்ரெட் என்னன்னு கேட்கும்போது கேட்டாங்கப்பா, வாங்கப்பா இது கொஞ்சம் யோகா பண்ணணும், கொஞ்சம் தியானம் பண்ணணும், உணவு பழக்கம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும்னா வந்து கண்டிப்பாக வந்து மனசு வந்து ஒரு 4 உணர்ச்சியில் வந்து இன்பம் துன்பம் அமைதி பேரானந்தம் சொல்லுவோம். 4 உணர்ச்சிகள் தான் ஒரு மனிதனுக்கு. ஸோ ஒரு அமைதியான ஒரு நிலைமையில் வந்து நம்ம வந்து மீதி எல்லா வாழ்க்கையும் வாழலான்னு இப்போ சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம வேலை செய்கிற இடத்துல கூட அதை வந்து அவங்க வந்து புரிஞ்சிக்கிட்டு நிறைய பேர் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் பணிபுரிகிற இடத்துல வந்து பார்த்தோன்னா 15 நிமிடம் பிரேக், ஸ்ட்ரெச்சிங், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இப்படி அவங்களே கம்பெனியை ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பெரிய சேஞ்சஸ். அந்த 15 நிமிஷம் அவங்க அப்படி ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்கன்னா மிச்சம் உள்ள சில மணி நேரம் வந்து நல்லா வேலை செய்வாங்க. இதை வந்து கம்பெனி உணர்ந்து ப்ரேயர் ரூம்னு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து எனக்கு இங்கே இருக்கான்னு தெரியல, இப்போது இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ப்ரேயர் ரூம், ஸ்ட்ரெச்சிங் டைம், யோகா டைம், மசாஜ் டைம், இதை மாதிரி பல விதமாக வந்து எல்லா கம்பெனியும் வந்து அங்கே இப்போது கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதை இப்போது தமிழருக்கான ஒரு நாகரீகம் இதெல்லாம் வந்து ரொம்ப பழமையானது. பல 1000 வருடங்களுக்கு முன்னாடியே எப்படி மனிதன் வாழணும்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இப்போது வெளிநாடு, அதுவும் அமெரிக்கா அந்த மாதிரியான இடங்களில் வந்து தமிழ் மொழி, தமிழ் இலக்கியத்துக்கு எவ்வளோ தூரம் ஆர்வம் இருக்குங்கிறத பார்க்குறீங்க? ரொம்ப நிறையா. இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் தாண்டி செகண்ட் ஜென்ரேஷன் நம்ம வந்துட்டுருக்கோம். அதாவது ஒரு 25 வருடம் முன்னாடி தான் வந்து நம்ம ஐடி தொழில்நுட்பத்தில் நம்ம எல்லாரும் அங்கே மூவ் ஆகி போயிருக்கோம். போகும்போது அவங்களுக்கு எல்லாரும் ஒன்று புரிஞ்சுதாட, எல்லாத்தையோட நம்ம மொழி, நம்மளுடைய கலாச்சாரம் பெரிய விஷயமா இருக்குன்ட்டு இப்போ உள்ள பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே வந்து நான் தமிழ் கற்றுக் கொடுக்கணும். ஏகப்பட்ட தமிழ் பள்ளிகள் 2 மிகப்பெரிய அமைப்பு இருக்குது. ஈஸ்ட் கோஸ்ட்டில் ஒன்று, வெஸ்ட் கோஸ்ட்டில் ஒன்று. அந்த ஈஸ்ட் கோஸ்ட் வெஸ்ட் கோஸ்ட் அது கீழே ஏகப்பட்ட தமிழ் பள்ளிகள். அந்த தமிழ் பள்ளிகளுக்கு வந்து வாரம் கடைசியில் சனி ஞாயிறு இதே மாதிரி, இல்லைனா ஒரு நாள் சனிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை அந்த ஸ்கூல் மஸ்ட்டுன்ட்டு இந்த பேரண்ட்ஸை கொண்டு போய் விட்டு அவங்களே சில பேர் வாலண்டியர் பண்ணி அவங்களே வந்து டீச்சராகவும் இருந்து இப்படி ஒரு வியக்கத்தக்க ஒரு மாற்றம். தமிழ் பள்ளிகளோட வளர்ச்சி, மேலும் மேலும் புது புது பள்ளிகள் தொடங்கிறது, அது மட்டும் இல்லை அந்த கலாச்சாரத்துக்காக ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறது, நம்ம ஒரு தீபாவளி, பொங்கல் இது எல்லாத்துக்குமே வந்து அதுக்கு ஒரு தமிழ் கலை நிகழ்ச்சியெலாம் நடத்தி அதை வந்து நல்லா வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த தமிழ் நம்மளுடைய இது வந்து இன்னும் வளரணும், நம்ம பிள்ளைங்கள், நம்ம வருங்கால சந்ததிகள் வந்து தெரியணுன்ற ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கு. அதெல்லாம் வந்து இப்போ சமீபமாக ஒரு 2-3 வருடம் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு படைப்பாளியாக மட்டும் இல்லாமல் இந்த மோட்டிவேஷன் சார்ந்த கருத்துக்களை நீங்கள் சொல்கிற ஒரு பேச்சாளராகவும் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே நிறைய பேர் தேவைன்னு சொல்கிறத பார்க்குறோம். அமெரிக்கா மாதிரியான நாடுகள்லேயும் இதற்கான ஒரு ஊக்கம் தேவைப்படக்கூடிய சூழல் தான் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அதாவது அவங்க பை நேச்சர் அமெரிக்காவில் வந்து ஒரு வாழ்க்கை, இதான் வாழ்க்கை. ஆனால் நம்மளுடைய கலாச்சாரம் வந்து பல வாழ்க்கை, பல ஜென்மங்கள், பல பிறவிகள், இப்படி ஒரு கலாச்சாரம் நம்மளது. அப்போ அவங்க வந்து முன்னாடியே சொன்னோம் இல்லையா, எக்ஸ்ட்ரீம் போயிடுறாங்க. ஆனால் வந்து அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவு இல்லை அதில். அப்போ அந்த தெளிவை நோக்கி வரும்போது பார்த்தோன்னா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. அதுலேயும் வர நம்மளாவது வந்து இப்போ நான் பேருக்கு யோகா பண்ணுறேன், பேருக்கு தியானம் பண்ணுறேன், மெடிடேஷன் பண்ணுறேன்னு சொல்லலாம். அவர்கள் ஒரு விஷயத்தில் உள்ளே இறங்கிவிட்டால் அதோடைய அடித்தளத்திற்கு போயிடுவாங்க. நல்லா உண்மையாகவே டெடிகேட் பண்ணுவாங்க, 100% எஃபர்ட் போடுவாங்க. அதே மாதிரி எஃபர்ட் போடும்போது நம்மளை விட அவங்க பெஸ்ட்டாக நம்ம கலாச்சாரம் தெரிஞ்சு வாழ்ந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா, ஒரு கலாச்சாரம்னா நம்மளை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இப்போது அதே மாதிரி முழுக்க வந்து அவங்க நம்மளுடைய இதை உணர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி உணரும் பொழுது நம்மளுடைய பேஸ், நம்மளுடைய ஏற்கனவே சும்மா திருமறைகளோட விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க. அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறதுக்கு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. இப்படி போயிட்டுருக்கு. இந்த மாறுதல் நிறையா இருக்குது. மொழிபெயர்ப்பை பற்றி தான் இப்போ இன்னும் கேட்கணும்னு நினச்சேன். இப்போது அமெரிக்காவில் இருக்கீங்க அப்படின்னும் போது தமிழ் பற்றின விஷயங்களை வெளியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஆங்கிலத்தில் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியமும் இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் தமிழ் ஆர்வலர் அப்படிங்கிற முறையில் நம்மளுடைய என்ன மாதிரியான ஒரு படைப்புகளெல்லாம் மொழி மாற்றம் செய்யப்பட வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு சொல்லுவீங்க? கண்டிப்பாக நம்மளுடைய தியான முறைகள், அதாவது தியான முறைகள் வந்து ஒரு குருமார்கிட்ட தான் கற்றுக்கணும். ஆனால் தியானத்தோட பலன்கள், நம்மளுடைய
அந்த சித்தர்கள் சொன்ன பாடல்கள். ஏன்னா ஒவ்வொரு பாடல்களும், நான் இப்போ திருமந்திரம் படிக்கும்போது பார்த்தோன்னா ஒவ்வொரு பாடல்களும் வந்து ஒரு அழகான விதை. ஸோ அந்த விதைகள் சேர்க்கணும். ஏற்கனவே திருக்குறள் வந்து அதே மாதிரி வந்துருச்சு நிறையா. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள், சித்தர்கள் பாடல்கள், இந்த திருமறையில் சில திருமறைகள், அது எல்லாமே வந்து மொழிபெயர்த்து நம்ம கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். அது தேவையும் படுது அவங்களுக்கு. இது நீ நல்லா தமிழில் பேசுகிறிய, இது எனக்கு இங்கிலீஷில் வந்து எனக்கு வேணும்னு ஏகப்பட்ட ரெக்வஸ்ட். இப்போ தமிழில் வந்து அதுக்காகவே நான் வந்து இப்போ முதல்ல நான் எழுதுறது ஆங்கிலத்தில் தான் எழுதுறது. ஸோ இங்கிலீஷில் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை தமிழாக்கம் பண்ணுறது தான் இப்போது இந்த. ஏன்னா அதே மாதிரி ரெக்வஸ்ட் நிறையா. உதாரணத்துக்கு ஒரு 7 வருடம் முன்னாடி ஆர்ட் ஆஃப் மேக்கிங் ரிலேஷன்ஷிப்ஸ்னு, அது இப்போது நம்ம அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்கிற நம்மளது, அந்த புத்தகம் எழுதும்போது நான் வந்து அப்போ மின்னசோட்டான்னு ஒரு ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். க்ரீன் பேன்னு ஒரு நகரம், ஒரே பனி தான். அங்கே ஒரு வயதான லேடிக்கிட்ட நான் அந்த புக்கை கொடுத்தேன். புக்கு நல்லா இருக்குது சகா, ஆனால் எங்களுக்கு இது தேவையில்லை, எங்களுக்கு வந்து நம்பிக்கை வேணும். அதான் ஈஸ்டர்ன் கல்ச்சர், உங்களுடைய நாட்டில் உள்ள ஆணித்தரம், உங்களுடைய கல்ச்சர்லாம் நான் படிச்சிருக்கிறேன், அதை பற்றி நீ சொல்லு, எங்களுக்கு தேவை வேறு ஒன்றுமே கிடையாது, நான் மொத்த அமெரிக்கா மக்களுக்கு வந்து நம்பிக்கை தான் வேணும்ன்ட்டு அவங்க வந்து அந்த டைம்லேயே வந்து எனக்கு சொன்னதுனால ஒரு புத்தகம் நான் எழுதுறேன்ட்டு அப்போ தான் ஆங்கிலத்துக்குள்ளே நிறையா உள்ளே வந்தேன். ஸ்கோப் ஆஃப் ஹோப்ஸ்னு ஒரு புத்தகம் வந்து அப்போ தான் வெளியில் வந்தது. இது நடந்து ஒரு கிட்டத்தட்ட 10 வருடம் ஆயிடுச்சு. ஸ்கோப் ஆஃப் ஹோப்ஸ் எழுதுனது காரணமும் அவங்க தான். ஸோ இதேமாரி அவங்களோட இப்போ பழகும் போது தான் அவங்க நம்ம கலாச்சாரம் வந்து அணித்தரமான கலாச்சாரம்னு அவங்களும் விரும்பி இது பண்ணியிருக்காங்க. இப்போ மொழிபெயர்க்கின்றோன்னா இதே மாதிரி விஷயங்கள் மொழிபெயர்க்கணும். இதே மாதிரி என்ன மாதிரியே சில அன்பர்கள் இருக்காங்க 2-3 சிட்டியில், மொத்தம் அமெரிக்காவில் இந்த தமிழ் சேர்ந்து. அவங்க வந்து தினசரி வாழ்வியல், காலையிலேருந்து சாயந்தரம் வரை என்னெல்லாம் பண்ணலாம், நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் இந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையோட ஸ்பேனே கூட்டுதுன்றது வந்து நாங்கள் அறிந்த உண்மை. இந்த 60 வருடம் 70 வருடம் வந்து நம்மளாக ஒரு கணக்கு போட்டுக்கிட்ட தவிர, ஒரு மனிதன் எண்ணத்தை தூக்கி நான் 100 வருடம் வாழ்வேன்னா கண்டிப்பாக நம்ம உடம்பும் அதற்கு ஒத்துழைக்கும், மனமும் ஒத்துழைக்குங்க. இது சத்தியங்க. டெஃபினட்டாக வந்து ஒரு மனிதன் அதை மாதிரி நினைப்போம். இன்னொன்று வந்து எனக்கு வந்து அவ்வளோதான் 40 வயசு தானோன்னு நோய் வந்துடுது, 30 வயசு அப்படி யோசிச்சுனா நோய் வந்துடும். ஸோ இது எல்லா கருத்துக்களும் நம்மக்கிட்ட கொட்டி கிடக்குது. எல்லா உலகத்தில் உள்ள எல்லா எழுதின எல்லா விஷயங்களோட பேஸ் பார்த்தோன்னா நம்மளோட விஷயத்துல தான் இருக்குது. நம்மளுடைய சித்தர்களும் நம்மளுடைய முன்னோர்களும் ஞானிகளும் சொன்ன விஷயம்தான் வந்து அங்கே இருக்குது. எல்லா விஷயங்களும் வந்து மொழிபெயர்த்துன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாக வந்து நம்மளுடைய பெருமையும் அருமையும் எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக. இப்போ இங்கே வந்து மேற்கத்திய கலாச்சாரத்தை நோக்கி இங்கே எல்லாரும் பயணப்பட்டு இருக்கும்போது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க டோட்டலாக ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸோட வாழ்க்கை முறை தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்கன்றதே ஒரு நல்ல விஷயம்தான். இப்போ நம்ம எவ்வளோ தூரம் கல்ச்சர்டாக நம்மளோட சொசைட்டி முன்னாடி இருந்திருக்குன்னு தெரிய வருது. இப்போ நீங்கள் இருந்த நகரம் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் வந்து நீங்கள் சியாட்டல் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்திருக்கீங்க. இப்போ இங்கே ஒவ்வொரு சிட்டியுமே எப்படி இருக்கும்? சின்ன சின்ன இடம், இங்கே இருக்கிற ஒரு வில்லேஜஸ் மாதிரியா, இல்லை ஒரு சிட்டி மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷனில் இருக்குமா? அந்த சியாட்டல் நகரம் பற்றி சொல்லுங்கள். அங்கே இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்க? கண்டிப்பாக மேடம். அதாவது இங்கே எப்படி இருக்குல்ல, நமக்கு சென்னை, மும்பை, கல்கட்டா, அதே மாதிரி அங்கே பார்த்தோன்னா லாஸ் ஏஞ்சலஸ், சான் பிரான்சிஸ்கோ, சான் ஜோசே, சியாட்டல், இதெல்லாம் வந்து வெஸ்ட் கோஸ்ட் சைடில் இருக்குது. ஈஸ்ட் கோஸ்ட் சைடில் பார்த்தோன்னா நியூயார்க், நியூ ஜெர்சி, அது ஒரு ஹப்பு, சிகாகோ, அப்புறம் பார்த்தோன்னா ஃப்ளோரிடாவில் வந்து டிஸ்னி, அங்கே வந்து ஒர்லாண்டோன்னு ஒரு நகரம் இருக்குது, மயாமின்னு ஒரு சுற்றுலாத்தலம் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா டெக்ஸஸில் வந்து டாலஸ் ஒரு மிகப்பெரிய நகரம், ஆஸ்டின், ஹூஸ்டன், இதே மாதிரி நகரங்கள்லாம் இருக்குது. இவ்வளோ தான் மொத்தத்துலேயே அமெரிக்காவில் வந்து பார்த்தோன்னா நல்லா பேர் சொல்லும். அப்புறம் பார்த்தோன்னா லாஸ் வேகஸ்னு வெஸ்ட் கோஸ்ட்டில் இன்னொரு இருக்குது, அது வந்து இந்த மாதிரி கேசினோ சம்மந்தமான விஷயங்கள் இருக்குது. மெயினாக பார்த்தோன்னா ஒரு 15-20 சிட்டிகள் தான். மீதி எல்லாம் பார்த்தோன்னா வந்து ஊர் பேர் தெரியாத அளவு தான் இருக்கும். வாழ்கிறதும் ரொம்ப சீப்பாகவும் வாழ்ந்துடலாம். ஸோ உண்மையாகவே பார்த்தோன்னா நம்மளை மாதிரி தான் இருக்கும். நம்மளை விட ஒரு 4 மடங்கு கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிட்டோம்னா அதே மாதிரி தான் அங்கே உள்ள நகரங்களும் இருக்குது. ஸோ சியாட்டலுக்கு வருவோம். சியாட்டல் எப்படின்னா வந்து நம்ம ஊர் ஊட்டி மாதிரி. நீங்கள் யாராவது கூகுள் பண்ணி பார்க்கலாம், நேயர்கள் கூட. ரொம்ப ஒரு அழகான நகரம், ஊட்டி மாதிரி தான் இருக்கும். இப்படியே பார்த்தோன்னா ரோட்டோரத்தில் ஆப்பிள் இருக்கும், அது இருக்கும், ஒரு குழு, அப்படியே மிதமான குளிர்னால அதுக்கு இந்த வளர விஷயங்களாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 400-500 ஏரிகள் இருக்குது. எங்கே பார்த்தாலும் மலை பிரதேசம். மைக்ரோசாஃப்ட் ஆரம்பித்து இடம் அதுதான். ஸ்டார்பக்ஸ்ன்னு இப்போ இங்கே நம்ம மால்ஸ்லாம் பார்க்கலாம், அதுவும் முதல்ல ஆரம்பித்தது சியாட்டல் தான். அப்புறம் வந்து போயிங் ஏர்பிளைன் தயாரிக்கிற நிறுவனம், இப்போ நம்ம பணிபுரிகிற இடமும் கூட, அதில் பார்த்தாலும் அவங்களும் வந்து அங்கே தான். உலகத்துக்கே 80% ஏர்பிளைன் தயாரித்து இன்றைக்கி வந்து 2 பேர் தான் தெரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். ஒன்று போயிங், இன்னொன்று ஏர்பஸ். இவங்க தான் வந்து விமானம் தயாரிக்கிற தொழிலில் இருக்காங்க. அது ஆரம்பித்ததை வந்து சியாட்டல் நகரம் தான். இதே மாதிரி எண்ணற்ற ஒரு 15 கம்பெனிஸ் இருக்குது சியாட்டலோட. ஒரு ஒன் ஆஃப் த ஐடி ஹப்னு சொல்லலாம்.
இந்த சிலிக்கான் வேலின்னு சொல்லுவோம் கலிஃபோர்னியாவில், அதே மாதிரி இதுவும் வந்து சிலிக்கான் வேலியாக உருவாகி வந்திருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா வந்து அந்த அந்த சீதோஷண நிலை, நல்ல டெக்னிக்கல் பீப்புள் அவைலபிலிட்டி. நம்ம ஆளுங்க தான் தமிழர்கள் பார்த்தோன்னா டாப் 5ல் வந்துருவாங்க இப்போ மொத்த அமெரிக்கா. அந்த மாதிரி ஒரு இதில் இன்டெலிஜென்ஸ் லெவலில் வந்து நம்ம ஆளுங்க தான். ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச மாதிரி சுந்தர் பிச்சை கூகுளில் இருக்காங்க. இதே மாதிரி அவர் தானே தெரியுது. நீங்கள் இப்போது நான் முன்னாடி ஒரு கம்பெனியில் ஒரு டெலிகாம் கம்பெனியில் வேலை பார்த்துருந்தேன். அதில் ஒரு சிடிஓ சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் பார்த்தோன்னா வந்து அவர் வந்து ஒரு தமிழ்காரர். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து இந்த சீஃப் டெக்னிக்கல், அந்த ஐடி சைடில் உள்ள டெக்னிக்கல் ஏரியாலாம் வந்து நல்ல தலைமை பொறுப்பில். என்னுடைய நண்பர் கேல் ராமன் இருக்காங்க. சியாட்டலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையான விஐபி. அமேசான்லேருந்து எல்லா கம்பெனிஸ்லும், இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், அமேசானோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சியாட்டல் தான். இன்றைக்கி amazon.co.in இங்கே அவ்வளோ விளம்பரம் அவ்வளோ போயிட்டுருக்கு இல்லையா. அதை ஆரம்பித்து அங்கே மட்டும் ஒரு 25,000-30,000 பேர் வேலை செய்கிறாங்க. அதை கிட்டத்தட்ட பாதி மேலே நம்ம ஆளுங்க தான். அந்த மாதிரி அதில் வந்து அவர் கேல்ராமன் வந்து அவரும் வந்து ஒரு பணி புரிஞ்சு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சிறுக பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டில் வந்து நம்ம இந்தியர் தான் வந்து ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தால், அது கீழே பார்த்திங்கன்னா ஒரு டாப் 15ல் பார்த்தோன்னா பாதிக்கு மேலே நம்ம ஆளுங்க தான். சத்யா நடேலா தான் வந்து சிஇஓ ஆஃப் மைக்ரோசாஃப்ட். சரி, கரெக்டு. ஸோ அதனால் இது வந்து தெரிஞ்ச விஷயங்கள். தெரியாத விஷயங்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அபரீதமாக இருக்குது. நான் எந்த ஐடி கம்பெனி நான் கணினி துறையில் எந்த ஐடி கம்பெனியில் பார்த்தாலும் லேடர்லாம் பார்த்தா நம்ம ஆளுங்க தமிழுக்கு அப்புறம் தெலுங்கு தான். அதுக்கப்புறம் மற்ற லாங்குவேஜ்லாம் ரொம்ப கணிசமாக தான் இருக்குது இந்த துறையில். அந்த மாதிரி ஒரு ஹைலி இன்டெலிஜென்ஸ், ஹைலி கேலிபர், அதோட ஷார்ப்னஸ் எல்லாம் பார்த்தா நம்ம ஜீன்லேயே, நம்ம தாத்தா பாட்டி அந்த பூட்டாம் அப்படியே வர்ற அந்த ஜீனில் வந்து பெரிய பிளஸ்ஸிங் நமக்கு. அதெல்லாம் வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அதோட இந்த கலாச்சாரத்தையும் நம்ம கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை ரொம்ப அமைதியாகவும் ஆனந்தமாகவும் சொர்க்கமாக இருக்கும். அமெரிக்கா மாதிரி ஒரு வல்லரசு நாடுல பல முக்கியமான பொறுப்புகளில் வந்து தமிழர்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெருமை தான். நீங்கள் ஒரு அமெரிக்க வாழ் தமிழராக கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டுகள் அங்கே இருக்கீங்க. ஒரு படைப்பாளியாகவும் ஒரு பேச்சாளராகவும் தமிழ் இலக்கியம் சார்ந்த உங்களோட பணி ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய திருப்திக்கான ஒரு விஷயமா நீங்கள் நம்மளோட மொழியையும் கலாச்சாரத்தையும் எடுத்துகிட்டு போகிற பணிகளில் உங்களை ஈடுபடுத்திட்டு இருக்கீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு, அமெரிக்க வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுன்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம்முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நாம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் திருமலை அவர்கள் இனிது காண்க என்னும் ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார். மதுரையில் இருக்கிற மீனாட்சி பதிப்பகம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது. அந்த மீனாட்சி புத்தக நிலையம் வெளியிட்டிருக்கிற இந்த புத்தகத்தில் நிரம்ப கட்டுரைகள் இருக்கின்றன. இலக்கியம் பற்றி, தமிழ் அறிஞர் வாசுப்பா மாணிக்கனார் பற்றி, எனக்கு ஞான உடம்பை தந்த ஆசிரியர்கள் என்று தங்கள் ஆசிரியர்களை பற்றி, இப்படி பல்வேறு கட்டுரைகள் அந்த நூலில் இருக்கின்றன. அவற்றுள் ஒன்று தொடர்பியல் இலக்கியம் என்பது. இன்றைக்கு நாம் பேச வேண்டிய பொருளாக தொடர்பியல், கம்யூனிகேஷன் இருக்கிறது. இந்த உலகத்தையே அந்த தொடர்பு தான் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மிக வலிமையாக உலகத்தை ஆளுவது எது என்று கேட்டால் ஊடகங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த ஊடகங்களின் மூலமாகத்தான் இந்த தொடர்பியல் இன்றைக்கு நிலை பெறுகிறது. இது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. பழந்தமிழர்களுக்கோ அல்லது வேற்று நாட்டினருக்கோ தொடர்பியல் பற்றிய எந்த அறிவும் இல்லை என்று சொல்ல முடியாது. நாம் பலவற்றுக்கு பெயர்களை பின்னால் வைத்திருக்கிறோம், செயல்கள் முன்மாலேயே இருந்திருக்கின்றன. எனவே இந்த தொடர்பியல் இலக்கியம் என்பதை எடுத்துக்கொண்டு அதனை இரண்டாக பிரித்து வேர்பல் கம்யூனிகேஷன் அண்ட் நான் வேர்பல் கம்யூனிகேஷன், அதாவது சொற்களால் தொடர்பு ஏற்படுத்துவதும் சொல் அல்லாதனவற்றால் தொடர்பு ஏற்படுத்துவதுமாக இருவகையாக பிரித்து கொண்டு இது எப்படி நிகழும், எப்படி நிகழ்த்த வேண்டும் என்பதை பேராசிரியர் திருமலை அவர்கள் எளிய நடையில் அழுத்தமான செய்திகளை கொண்டு நமக்கு சொல்லியிருக்கிறார். எப்போதும் ஒன்றை இன்னொருவருக்கு விளக்குவதற்கு இந்த தொடர்பு தேவைப்படுகிறது. விளக்குகிற போது அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன. சொல்கிறவரும் கேட்கிறவரும் அந்த பொருள் பற்றி
சற்றேனும் அறிந்தவராக இருக்க வேண்டும். பேசுகிறவரின் மொழியும் கேட்கிறவரின் மொழியும் ஒரே மொழியாக அல்லது 2 பேருக்கும் புரிகிற மொழியாக இருக்க வேண்டும் என்கிற 2 நிபந்தனைகளை முன்னால் வைக்கிறார். பேசுகிறவருக்கும் கேட்கிறவருக்கும் அப்படி என்ன பொருள் புரியாமல் போய்விடும் என்றால், இப்போது நாம் மரம் பற்றி பேசுகிறோம் என்று வைத்துக்கொள்ளலாம். மரம் இருக்கிறதே என்று தொடங்கினால் கேட்கிறவருக்கு மரம் என்றால் என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தெரிந்திருந்தால் அவர் மனத்தில் ஒரு மரம் என்கிற படம் விரியும். கேட்கிற போதே நமக்கு ஒருவன் சொன்னவுடனேயே மரம் என்று சொன்னவுடனேயே மரம், நாய் என்று சொன்னால் அந்த நாயின் உருவம் நம் மூளைக்கு வந்து சேர்ந்துவிடும். அப்படி வந்தால்தான் மரம் பற்றி கூடுதலாக நாம் சொல்லப்போகிற செய்திகளை அவரால் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வேளை மரத்தையே தன் வாழ்வில் இதுவரை பார்க்காத ஒருவராக இருப்பாரானால் அவரிடத்தில் போய் மரம் என்று தொடங்கினால் அவர் மரம் போலத்தான் நிற்பார் என்று திருமலை அவர்கள் எழுதுகிறார். மரம் பார்க்காமல் யாராவது இருப்பார்களா என்று நாம் கேட்கலாம். ஆனால் மரம் என்பது எடுத்துக்காட்டுக்காக சொல்லப்படுகிறது. ஒருவேளை நாம் இப்படி வைத்துக் கொள்ளலாம், புல்புல் பறவை என்று சொன்னால் புல்புல் என்று சொல்லி பறவை என்பதை கூட சொல்லாமல் புல்புல் இருக்கிறதே என்றால், புல்புல் என்றால் என்ன என்றே பார்க்காதவர்கள் அறியாதவர்கள் இருக்கக்கூடும். அதற்கு மேல் நாம் சொல்லப்போகிற எந்த செய்தியும் அவர்களுக்கு புரியாது. எனவே பேசப்படுகிற பொருள் இருவருக்கும் தெரிந்ததாக இருக்க வேண்டும் என்பது தொடர்பியல் இலக்கியத்தின் முதல் நிபந்தனை. இரண்டாவது, பொருள் தெரிந்திருந்தாலும் பேசுகிறவரின் மொழி கேட்கிறவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். எனக்கு தெரியாத ஒரு மொழியில் பேசினால் அவர் பேசுகிற பொருள் எனக்கு ஏற்கனவே தெரிந்ததுதான் என்றாலும் அந்த மொழி தெரியாத காரணத்தால் என்னால் புரிந்து கொள்ள முடியாது. டொச்சு மொழியிலே வந்து ஒருவர் மரம் பற்றி விளக்கினால் அவர் என்ன சொல்லுகிறார் என்று எனக்கு கடைசி வரையில் புரியாது. எனவே மொழி என்பது இந்த தொடர்பு ஊடகத்திற்கு மிகப்பெரிய அரணாக இருக்கிறது. அதனாலே தான் அந்த சொல்லால் ஆன தொடர்பியல், வேர்பல் கம்யூனிகேஷன் என்பது ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதும் மிக வலிமையாக இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் சொற்களால் தான் சொல்ல வேண்டுமா என்றால் சில நேரங்களில் சொற்களே தேவைப்படாது. உடல் அசைவுகள், உடல் மொழி எல்லாவற்றையும் விளக்கும். கண் ஒடு கண் இணை நோக்குக்கு பின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை என்று வள்ளுவனே சொல்லவில்லையா? காதலர்களின் கண்ணும் நோக்கும்போது சொற்களுக்கு அங்கே என்ன வேலை இருக்கிறது? சொல்லப்படாத 1000 சொற்களை கண்ணின் அசைவுகள் சொல்லும். கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர்கடுகாம் என்பார் பாரதிதாசன். எனவே உடல் மொழி சார்ந்தும் இந்த தொடர்பியல் இலக்கியம் உண்டு என்று இரண்டையும் பிரித்து கொண்டு, இலக்கியம் என்று வருகிற போது அது சொற்களால் ஆனது தானே கூடுதலாக. எனவே அது பற்றிய கூடுதலான செய்தியை முதலில் தருகிற பேராசிரியர் அவர்கள் பிற்பகுதியிலே அந்த உடல் அசைவுகள், உடல் மொழிகளை கொண்டும் அப்படி தொடர்பியல் இலக்கியம் வாழும் என்பதை எடுத்து காட்டுகிறார். பழந்தமிழ் இலக்கியங்களிலே இருந்து, சங்க இலக்கியத்திலிருந்து, திருக்குறளிலிருந்து அவற்றுக்கான எடுத்துக்காட்டுகளை நூலாசிரியர் நமக்கு தருகிறார். ஒரு சங்க இலக்கியத்திலே ஒரு தலைவன் பொருள் ஈட்டுவதற்காக பிரிந்து செல்ல முற்படுகிறான். தலைவிக்கு புரிந்து விடுகிறது, வருத்தமாக இருக்கிறாள். இதனை தோழி அவனிடத்திலே போய் சொல்லுகிறாள், நீ பொருளுக்காக போகிறாய் என்பது எங்களுக்கு புரிகிறது. பொருள் வேண்டும் தான், வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும். ஆனால் பொருள் மட்டுமே வாழ்க்கை ஆகாது. நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் வெளிநாடுகளுக்கு, வெளியூர்களுக்கு போகிறவர்களெல்லாம் பணத்தை அப்படியே அள்ளி கொண்டு வந்து விடுகிறார்களா என்ன? செல்வோர் முகந்து வருவதற்கு அங்கே பொருள் கொட்டி கிடப்பதும் இல்லை, ஒழிந்தோர் எல்லோரும் உண்ணாதும் இருத்தரும் இல்லை. நினைத்துப்பார், வெளியூர்களுக்கு போகிறவனெல்லாம் அள்ளி கொண்டு வருவதற்கு அங்கே ஒன்றும் செல்வம் கொட்டி கிடக்கவும் இல்லை. அப்படி போகாதவர்கள், ஒழிந்தவர்கள் எல்லோரும் பட்டினியாய் கிடப்பதும் இல்லை. இங்கேயே உன்னால் பணத்தை திரட்ட முடியும் என்கிற நம்பிக்கையை இந்த சொற்களின் அழுத்தம் தருகிறது. அந்த பாடல் எப்படி முடிகிறதென்றால், ஒரே ஒரு ஆடையை கூர் ஆடை உடுப்பினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை. ஒரே துணியை எடுத்து 2ஆய் கிழித்து 2 பேரும் கூறுபடுத்துதல், கூர் ஆடை 2ஆய் கிழித்து 2 பேரும் கூட உடுத்தி கொள்ளலாம். ஆனால் அது பொருள் இன்மையால் அது வாழ்க்கை இன்மை ஆகாது. ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை. நீங்கள் எவ்வளவு பொருளோடும் செல்வத்தோடும் இருக்கிறீர்கள் என்பதை விட ஒருவருக்கொருவர் எவ்வளவு அன்போடு இருக்கிறீர்கள் என்பதுதான் வாழ்க்கை என்பதை கலித்தொகையிலிருந்து ஒரு பாட்டில் எடுத்து காட்டுகிற பேராசிரியர் திருக்குறளில் பல இடங்களை சொல்லுகிறார்.
திருக்குறள் சொல்லும். சொலல் வல்லன் சோர்விலனை பற்றி சொல்லும். விரைந்தினிது இந்த உலகம் கேட்கும் என்று சொல்லும். ஒருவன் பேசத் தெரிந்தவனாக இருந்தால் அவன் உரையை இந்த உலகம் விரைந்து கேட்கும் என்று சொல்லும். அதுபோல நற்றிணையிலே தன் காதலனை பற்றி சொல்லுகிற ஒரு பெண் தொடங்குகிற போதே இப்படி தொடங்குகிறாள். நின்ற சொல்லர் நெடுதோர் இனியர். நின்ற சொல்லர், அந்த சொல்லை பற்றித்தான் அந்த தொடங்குகிறது. இப்படி சொற்களால் ஆன தொடர்பு இலக்கியத்தை பற்றி சொல்லுகிற பேராசிரியர் அகநானூற்றிலிருந்து ஒன்றை எடுத்து காட்டுகிறார். அவன் பிரிந்து போகிறான். அவளுக்கு புரிந்து விட்டது. அவள் ஒரு சொல்லால் கூட அவனை கேட்கவில்லை. அந்த வரட்டு சிரிப்பு, உண்மையில்லாத போலி சிரிப்பு, தலைவி சோகமாக இருக்கிறாள் என்பதை அவனுக்கு உணர்த்திற்று என்று அகநானூற்றிலிருந்து வரிதகத்து வாயல் முறுவல். அவளுடைய புன்னகை இருக்கிறதே, அது வழக்கமான புன்னகை அல்ல. அது வரிதாக இருக்கிறது, வெற்று புன்னகையாக இருக்கிறது, போலியாக இருக்கிறது. அந்த உடல் மொழியே அதனை அவனுக்கு உணர்த்துகிறது என்று தொடர்பியல் இலக்கியம் என்னும் ஒரு பெரும் பரப்புள்ள பகுதியில் மிகச் சரியாக சிலவற்றை எடுத்து காட்டி நமக்கு அந்த கட்டுரை தொடர்பியல் இலக்கியத்தை புரிய வைக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் நாளுக்கு நாள் பலவிதமான நோய்களுக்கு நாம் ஆளாகின்றோம். எனவே இந்த நோய்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள என்ன செய்யலாம் என்பதை பற்றி அறிந்து கொள்வதே இந்த மருத்துவம் பகுதி. நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். காலை வணக்கம். ஆலோசனை நேர பகுதியில் இன்று உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வயிற்று பகுதியில் வரக்கூடிய குடல் இறக்கம். நம்ம ஏற்கனவே சொன்னது வயிறு தொடை பகுதியில் வந்த ஹெர்னியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வயிற்று பகுதியில் வரக்கூடிய ஹெர்னியா. ஸோ நம்ம வந்து வயிற்றில் ஆட்டோமேட்டிக்காக தானாக வரக்கூடிய ஹெர்னியா தொப்புள் பகுதி. ஏன்னா அது வந்து மசில் வீக்கு. ஸோ அந்த வீக்னஸ் வழியாக ஒரு நபருக்கு வந்து அந்த மசில் வெளியே தள்ளிட்டு உள்ளே ஒரு ஓட்டை மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த ஓட்டை வழியாக உள்ளே இருக்க ஜவ்வோ குடலோ வெளியே வரும். அது வந்து தொப்புளில் ஒரு பெரிய பல்ஜு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். பேஷண்ட்ஸ் வருவாங்க, சொல்லுவாங்க, தொப்புள் போய் நல்லா பல்ஜாக இருக்குங்க, ஒரு கட்டி மாதிரி வீங்கி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. படுத்தா கொஞ்சம் கம்மியாகுதுங்க, நின்னோம்னா கொஞ்சம் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக பெருசாகுதுங்க, அப்படிங்கிறது தொப்புள் ஹெர்னியா. இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னா தொப்புளுக்கு மேலே எபிகாஸ்ட்ரிக் ஹெர்னியான்னு சொல்லுவோம். அதுவும் தானாக வரக்கூடிய ஒரு ஹெர்னியா தான். ஸோ அதாவது தொப்புளுக்கு கொஞ்சம் மேலே அங்கே ஒரு ஓட்டை மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த ஓட்டை வழியாகவும் உள்ளே இருக்க ஜவ்வு வெளியே வரலாம். இது வந்து எபிகாஸ்ட்ரிக் ஹெர்னியா. ஸோ தொப்புளுக்கு மேல் பகுதி இது வந்து ஒரு வயிற்றில் எந்த ஒரு அறுவை சிகிச்சை பண்ணாமல் தானாக வரக்கூடிய ஒரு ஹெர்னியா. ஏன்னா அங்கே மசில் வீக்காக இருக்குது. இதே வந்துங்க மசிலில் வயிற்றில் எங்கே நீங்கள் ஒரு ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணாலும், ஓப்பன் சர்ஜரின்னு பண்ணிங்கன்னா அங்கே என்ன ஆகுனா மசில் வந்து வீக் ஆயிரும். பழைய மசில் டோன் இருக்காது. அப்போ என்ன ஆகும், டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் டைம் உள்ளே இருக்க அப்டாமினல் ப்ரெஷர் வந்து அந்த வீக் ஏரியா விஸ்டாண்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும், அந்த தழும்பு வழியாகவே ஒரு ஓட்டை மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த ஓட்டை வழியாக குடல் வந்து வெளியே வரும். இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்சிஷனல் ஹெர்னியான்னு சொல்லுவோம். இன்சிஷனல் ஹெர்னியா, இன்சிஷனல்னா தழும்பு. ஸோ நம்ம மோஸ்ட் காமனாக பார்க்கக்கூடியது லேடிஸில் சிசேரியன் ஆப்ரேஷன். ஸோ வேறு வழியே இல்லை, சிசேரியன் வந்து ஓப்பன் சர்ஜரி தான். ஸோ நம்ம வந்து ஓப்பன் சர்ஜரி காமனாக பார்க்கக்கூடியது லேடிஸில் சிசேரியன் தழும்பு. அந்த தழும்பு தொப்புள் கீழே இருக்கிறனால தொப்புள் கீழ்ப்பகுதியில் நீங்கள் சிசேரியன் பண்ணி உடனே வரணும்லாம் கிடையாது. 5 வருஷம் 10 வருஷம் கழித்து கூட வந்து ஒரு பல்ஜு மாதிரி வரலாம் தொப்புள் கீழ்ப்பகுதியில். ஸோ அங்கே வந்து சிவியர் வலி வரலாம். அந்த லேடிஸ் ஒர்க் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அந்த பல்ஜ் ரொம்ப ப்ராமினெண்ட் ஆகும். உள்ளேருந்து குடல் வெளியே வரனால உள்ள சிவியர் புல்லிங் பெயின், வயிற்றில் சிவியர் பெயின் வரும். சில பேர் என்னன்னு கூட தெரியாது. அதே வந்து ஒரு லேடிஸ் தின்னாக இருக்காங்க, இங்கே வந்து ஃபேட் அவ்வளோ இல்லைன்னா அந்த பல்ஜ் ஆப்வியஸாக தெரியும் நமக்கு. ஓகே இது பல்ஜ் இருக்குது, இது வந்து ஹெர்னியான்னு அவங்களுக்கு கூட தெரியும். சில கொஞ்சம் ஒபீஸான லேடிஸு இங்கே ஃபேட் ரொம்ப இருக்கும். ஸோ உள்ளே இருக்க பல்ஜ் வெளியே வந்திருக்கும், ஆனால் பல்ஜ் வெளியே தெரியாது, ஏன்னா ஃபேட் அவ்வளோ இருக்கிறனால. ஆனால் பெயின் மட்டும் ரொம்ப சிவியராக இருக்கும் தொப்புள் கீழே. ஸோ தொப்புளுக்கு கீழே சிவியர் பெயின் இருக்குது. சில பேருக்கு நல்ல பல்ஜ் இருக்குது, ஏற்கனவே ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்த்தா தெரியும், அங்கே கண்டிப்பாக ஹெர்னியா இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு ஓட்டை மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இதே இல்லைன்னா ஆப்வியஸாக தெரியலையா, ஒரு ஸ்கேன் பண்ண கூட தெரியும், அந்த ஒரு ஓட்டை வழியாக உள்ளே இருக்க ஜவ்வு குடல் வெளியே வந்திருக்கும். ஸோ நம்ம வந்து இங்கே ஒரு ஸ்கேன் பண்ணுறோன்னா அந்த ஸ்கேனில் நமக்கு தெரியும் அந்த ஓட்டை வந்து எவ்வளோ பெரிய ஓட்டை. அதாவது சில பேர் நம்ம பார்த்து தெரியும், ஸ்கேனில் வந்து 20 மில்லிமீட்டர் 2 சென்டிமீட்டர் ஓட்டை இருக்குது, இதே 5 சென்டிமீட்டர் ஓட்டை இருக்குது. ஸோ நம்ம வந்து ஹெர்னியா ஃபார்ம் ஆயிடுச்சுனாலே
துணியில் ஒரு ஒரு இடம் கிழிஞ்ச மாதிரி தான். அது நம்ம சரி பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நாளாக நாளாக அந்த ஓட்டை பெருசாக தான் போகுது. நான் சில பேர் பார்த்துருக்கோம், 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் அவ்வளோ பெரிய ஓட்டை இருக்கும். அதனால் வரைக்கும் அதுக்குரிய ஸ்டெப்ஸ் எடுத்துருக்க மாட்டாங்க. சின்ன ஓட்டை அப்படியே பெருசாகி உள்ளே இருக்க சிறுகுடல் பெருங்குடல் எல்லாம் வெளியே வரும். இன்னொரு தனி வயிறு ஒன்று ஃபார்ம் ஆயிரும் ஹெர்னியா. ஸோ ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக அது ஆரம்ப ஸ்டேஜில் ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அந்த கரெக்ஷனும் ரொம்ப சிம்பிள். ஒரு சின்ன ஓட்டை ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த ஓட்டை நம்ம எனிவே அது வந்து மெக்கானிக்கல். இதுக்கு வந்து நம்ம மெடிசன் ஏதாச்சும் இருக்கான்னு சில பேர் கேட்பாங்க. எப்படி மெடிசன் சரி பண்ண முடியும்? சரி, நம்ம உடம்புல வந்து ஒரு பகுதி அடைப்பட்டிருக்கு, இல்லை ஒரு பகுதி ஓட்டை விழுந்திருக்கு, இல்லை ஒரு பகுதி லீக் ஆகிருக்கு அப்படின்னா அது மெக்கானிக்கல் ப்ராப்ளம். அது நம்ம வந்து அந்த ஏரியாவை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இதே கிருமியினால் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா அது மெடிசின்ஸ். இங்கே வந்து மெக்கானிக்கல். வயிற்றை சுற்றி எல்லா பகுதியும் மசில் கவர் ஆகிருக்கணும். இங்கே வந்து ஒரு ஓட்டை ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ஓட்டைன்னு ஃபார்ம் ஆகிருந்தாலே ஓட்டையை சுற்றி மேலே சைடில் எல்லா பகுதியும் மினிமம் ஒரு 5 to 7 சென்டிமீட்டர்ஸ் 5லேருந்து 7 சென்டிமீட்டர் வரைக்கும் மசில் வீக்காக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஓட்டையை மட்டும் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி அது கிழிஞ்சிரும், திருப்பி ஹெர்னியா வந்துடும். நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஓட்டையை க்ளோஸ் பண்ணிவிட்டு சுற்றி வலையை வச்சு வலையை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். முந்தியெல்லாம் வந்து ஓப்பன் சர்ஜரி, அதாவது ஒரு 15 வருஷம் முன்னாடிலாம் வந்து லேப்ரோஸ்கோப்பியில் இந்த மாதிரி ஹெர்னியா பண்ண முடியாது. ஸோ ஒரு ஓட்டை இருக்குன்னா அவ்வளோ பெரிய ஓப்பன் சர்ஜரி பண்ணி அந்த ஓட்டையை க்ளோஸ் பண்ணி வலையை வெளியே தான் வைக்கணும். இப்போ அப்படி இல்லை. லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி மூலமாக உள்ளே பார்த்தோம்னா தெரியும், உள்ளே அந்த வெளியே வந்த குடல் எல்லாத்தையும் திரும்பி வயிற்றுக்குள்ளே உள்ளே கொண்டு போயிடலாம். அந்த ஓட்டையை திரும்பி நம்ம லேப்ரோஸ்கோப்பியை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த அவ்வளோ பெரிய வலையையும் சிறு துளைகள் மூலம் உள்ளே கொண்டு போயிட்டு அந்த வலையை சுற்றி நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா பேஷண்ட் வந்து ஒரே நாளில் வீட்டுக்கு போக முடியும். சில பேர் கேட்பாங்க, தொப்புள் கீழே தான் ஹெர்னியா வருமா, மற்ற பகுதியில் வராதா? அப்படி கிடையாது. வயிற்றில் எங்கே ஓப்பன் தழும்பு இருக்கோ அங்கே வரும். சில பேர் பார்த்திங்கன்னா அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன், ஒட்டுக்குடல் ஆப்ரேஷன் நான் முதல் சொன்னேன் இல்லையா, அந்த அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க ஒரு 5 வருஷம் 7 வருஷம் முன்னாடி. தழும்பு இங்கே இருக்கும், அந்த தழும்பில் மசில் வீக் ஆயிரும், அதில் ஒரு ஓட்டை ஃபார்ம் ஆகும், அந்த வழியாக குடல் வெளியே வரும். ஸோ இன்சிஷனல் ஹெர்னியா அப்படிங்கிறது தழும்பு எங்கே இருக்கோ அங்கேயே வரும். நான் முதல் சொன்ன மாதிரி பித்தப்பைக்கு வந்து லேப்ரோஸ்கோபிக் ஆப்ரேஷன் இருக்குது. இதே 25 வருஷம் முன்னாடிலாம் ஓப்பன் ஆப்ரேஷன் தான். ஸோ மேல் பகுதியில் பெரிய தழும்பு இருக்கும், அந்த தழும்பில் வந்து மசில் வீக் ஆகி அது வழியாக குடல் வெளியே வந்துடும், இன்சிஷனல் ஹெர்னியா. ஸோ வயிற்றில் எங்கே தழும்பு இருக்கோ அந்த தழும்பு வீக் ஆகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அது வழியாக குடல் வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி ஹெர்னியாலாம் வந்து இப்போ இருக்க டெக்னாலஜியில் ஒரே நாள் தான் டே கேர் சர்ஜரி, லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. ஸோ அழகாக நல்ல மேக்னிஃபிகேஷனில் உள்ளே நம்ம பார்த்தோம்னா அந்த ஓட்டை நல்லா டிஃபைன் பண்ண முடியும். குடல் வெளியே வந்த குடல் எல்லாத்தையும் அழகாக லேப்ரோஸ்கோப்பியில் சேஃபாக உள்ளே கொண்டு போக முடியும். கொண்டு போனதுக்கப்புறம் லேப்ரோஸ்கோப்பி மூலமாகவே அந்த ஓட்டையை க்ளோஸ் பண்ண முடியும். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய மெஸ் வைக்கணும், ஒரு சின்ன ஓட்டையாக இருக்கா 10 சென்டிமீட்டர் பிரெத்து போதும், 15 சென்டிமீட்டர் லென்த்து தேவைப்படும் மினிமம் ஒரு மெஸ்ஸு வந்து. இதே ஹெர்னியா அந்த ஓட்டை சைஸ் பெருசாக மெஸ்ஸும் பெருசாகும். அந்தளவு மெஸ்ஸு வச்சோம்னா தான் நம்ம அந்த பேஷண்ட்டுக்கு லைஃப் லாங் திருப்பி ஹெர்னியா வராது. ஸோ அந்த மாதிரி நம்ம மெஸ்ஸை வந்து லேப்ரோஸ்கோப்பியில் அழகாக உள்ளே கொண்டு போயிட்டு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா பகுதியும் அழகாக நம்ம லேப்ரோஸ்கோப்பியில் ஸ்டிச் போட்டு சர்ஜரி பேஷண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெளியே ஒன்றுமே தெரியாது. அவ்வளோ பெரிய ஹெர்னியா இருந்திருக்கும். நம்ம வந்து காலையில் அட்மிட் பண்ணுவோம், மத்தியானம் சர்ஜரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். லேடிஸை பொறுத்த வரைக்கும் இந்த இன்சிஷன் ஹெர்னியா ரொம்ப ரொம்ப காமன். லேடிஸை பொறுத்த வரைக்கும் முந்தையெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா 2 வாரம் ஹாஸ்பிட்டல், 1 மாதம் 2 மாதம் ரெஸ்ட்டு, அதுக்குரிய ஒரு ஹெல்ப்பு வீட்டில் ஃபேமிலியில் வர வச்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் அப்படிலாம் இருக்குது. இப்போல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, டே கேர் சர்ஜரி. ஸோ ஹெர்னியான்னு ஃபஸ்ட்டு ஒரு அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். ஒரு தழும்பில் ஒரு வலி உண்டாகுது, அதில் ஒரு பல்ஜு மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஹெர்னியா இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் எல்லாத்துக்கும் இருக்கணும். அப்படி இருக்குன்னா அது என்ன ஹெர்னியா என்ன சைஸில் இருக்குங்கிறது ஸ்கேன் வச்சு பண்ணணுங்கிறது ஒரு அவேர்னஸ் இருக்கணும். பண்ணியாச்சு ஹெர்னியா இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா தென் இதுக்கு லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி இருக்குங்கிறது கண்டிப்பாக இப்போ இருக்குது. இப்போ இருக்க டெக்னாலஜியில் ஒரே நாளில் பண்ண முடியும். அதே மாதிரி ஹெர்னியா இருக்குது, வயிற்றில் சில பகுதியில் ஃபார் எக்ஸாம்பிள் பித்தப்பையில் கல் இருக்கலாம், அதே லேடிக்கு நம்ம வந்து ஒரே அனஸ்தீசியாவில் லேப்ரோஸ்கோப்பியில் ஹெர்னியாவையும் பண்ண முடியும், அதே நேரத்தில் பித்தப்பை ஆப்ரேஷன் பண்ண முடியும்.
ஸோ 2-3 ஆப்ரேஷன் ஒன்றா கூட பண்ண முடியும். எப்போ பண்ண முடியும்? காம்ப்ளிகேஷன் வராமல் இருக்கிறப்போ, குடல் வெளியே வந்து மாட்டாமல் இருக்கிறப்போ. ஸோ பிகினிங் ஸ்டேஜில் ஒரு அவேர்னஸோடு வந்தாங்கன்னா அது ஹெர்னியான்னு கண்டுபிடிச்சி அதுக்குரிய ப்ராப்பர் லேப்ரோஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட் டே கேரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டே நம்ம அனுப்ப முடியும். ஸோ வயிறு சம்மந்தமாக வரக்கூடிய இந்த பகுதியான ஹெர்னியாக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நன்றி, வணக்கம்.